श्री राम जय जय राम। 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 जय श्री राम। मागील आशंकेचे मूळ आता होईल प्रांजळ, वृत्ती करावी निवळ निमिष्य एक। ब्रह्मी मूळ माया झाली, तिच्या पोटा माया आली, मग ते गुणा प्रसवली म्हणूनी गुणक्षोभिणी। पुढे तिजपासाव कोण सत्व रजतमो गुण, तमो गुणापासून निर्माण झाली पंचभूते। ऐसी भूते उद्भवली पुढे तत्वे विस्तारिली, एवं तमो गुणपासूनी झाली पंचमहाभूते। मूलमाया गुणापरती ते भूते कैची होती, ऐसी आशंका हे श्रोती घेतली मागा। आणिक एके भूती पंचभूते असती, तेही आता कैसी स्थिती प्रांजळ करू। सूक्ष्म दृष्टीचे कौतुक मूलमाया पंचभूतिक, श्रोती विमल विवेक केला पाहिजे। आदिभूते ती जाणावी, रूप कैसी ओळखावी, मग ते शोधून पाहावी सूक्ष्मदृष्टी। ओळखी नाही अंतरी ते ओळखावी कोणे परी, म्हणून भूतांची ओळखी चतुरी नावेक परिसावी। जे जड आणि कठीण ते पृथ्वीचे लक्षण, मृद आणि बोलेपण ती तुके आप। जे उष्ण आणि सतेज ते जाणावे पैतेज, आता वायो ही सहज निरोपी झेल। चैतन्य आणि चंचल तो हा वायोची केवळ, शून्य आकाश निश्चल आकाश जाणावे। ऐसी पंचमहाभूते ओळखी धरावी संकेते, आता एकी पंचभूते सावध ऐका। जे त्रिगुणाहूनी पर त्याचा सूक्ष्म विचार, या लागी अतितत्पर होऊनी ऐका। सूक्ष्म आकाशी कैसी पृथ्वी तेची आधी निरोपावी, येथे धारणा धरावी श्रोते जनी। जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் தாஸ்போதத்துடைய 8வது தசகத்துல 4வது சமாசம் சூக்ஷ்ம பஞ்சபூத நிரூபண அப்படிங்கிற சமாசம் இப்போ ஆரம்பம். நிர்குணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம், அதனுடைய சக்தி தான் மூலமாயை அப்படிங்கிறது. ஆனா அந்த சக்தி சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கு, சஞ்சலமாக இருக்கு. இது மூலமாயை. இதுகிட்டேந்து தான் மாயை உண்டாகி அப்புறம் பாக்கி பூதங்களும் பூதங்கள்லேருந்து பிரபஞ்சங்கள் உண்டாச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தார் இதுக்கு முன்னாடி இருக்கிற சமாசத்துல. அந்த சமாசத்தை முடிக்கும் பொழுது மூலமாயா குணாபரதி தேதே பூதே கைச்சி ஹோதி. மூலமாயை அப்படிங்கிறதே மூல புருஷனும் மூலமாயும் ஒண்ணுதான் நீங்க சொன்னேலே. அப்போ ரெண்டுமே மூல புருஷனானாலும் மூல மாயையானாலும் ரெண்டுமே குணாதீதமாக எப்போ இருக்குமோ, எப்போ அது ரெண்டுமே குணாதீதமாக இருக்குமோ, அங்கேந்து குணாதீதமாக இருக்கக்கூடிய ஒரு மூல மாயை கிட்டேந்து பூதங்கள் உண்டாச்சுன்னு சொல்றேன், அது எப்படி முடியும் அப்படின்னு சோதாக்கள் கேட்டா அந்த சமாசம் முடியும் பொழுது 4வது சமாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கிறார் சமர்த்தர். மாகீல ஆசங்கேச்சே மூலம் आता होईल प्रांजळ.
இதுக்கு முன்னாடி சமாசத்துல ஸ்ரோதாக்கள் நீங்களாம் ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த கேள்விக்கு அந்த ஆசங்கா இந்த சமாசத்துல பிராஞ்சல கேளே கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி விட்டுடுவேன் அந்த டவுட்டை. விருத்தி கராவி நிவல நிமிஷம் ஏக்க, நான் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு அப்படியே புரியும்படியாக நான் சொல்லுவேன். உங்களிடத்துலேருந்து எனக்கு ஒண்ணுதான் வேணும். அது என்னன்னா விருத்தி கராவி நிவல. உங்களுடைய மனசையும் புத்தியும் அங்க இங்க ஓட விடாமல் உங்க விருத்திக்கல்ல அடக்கி உடக்கி ஒரு நிமிஷம் நான் சொல்ற பேச்சை நீங்க கேட்டா போறோம் அப்படின்னு சமர்த்த ராமதாசருடைய அலாதியான ஸ்டைல் இது. இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். பிரம்மி மூலமாயா ஜாலி திச்சா போட்டா மாயா ஆலி மகதே குணா பிரசவலி மனோனி குணக்ஷோபினி. பரபிரம்மம் இருக்கே, அதனிடத்துல மூலமாயை உண்டாச்சு. மூலமாயை கிட்டேந்து தான் மாயை ஜன்மா அடுத்தது. அதே மாயை அதுக்கப்புறம் திரிகுணங்கள் இருக்கே, திரிகுணங்களை ஜன்மம் கொடுத்தது. அதனால அதுக்கு பேரே குணக்ஷோபினி. அதாவது திரிகுணங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடியது இந்த மாயை அப்படிங்கிற பேரே இந்த மாயைக்கு உண்டாகும். புடே திஜபாசாவ கோண சத்வ ரஜ தமோகுண. அந்த திரிகுணங்கள் உண்டாச்சுன்னு சொன்னோமே மாயை இடத்திலிருந்து. அந்த திரிகுணங்களும் எது? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த 3 குணங்கள்ல தமோகுணம் அப்படிங்கிறது இருக்கே, தமோகுணா பாசூன நிர்மாண ஜாலி பஞ்சபூதே. அந்த தமோகுணத்துக்கிட்டே இந்த பஞ்சபூதங்களும் நிர்மாணம் ஆச்சு. ஐசி பூதே உத்பவலி புடே தத்வே விஸ்தாரலி ஏவ தமோகுணா பாசூன ஜாலி பஞ்சமகாபூதே. இப்படி பஞ்சபூதங்கள் ஜன்மத்துக்கு வந்தது. அந்த பஞ்சபூதங்கள் எல்லா இடத்திலும் விஸ்தாரமாக ஆகிவிட்டது. கொஞ்ச நாள்ல கொஞ்ச காலத்துல தமோகுணம் இருக்கே, அதுகிட்டேந்து பஞ்ச மகாபூதங்கள் நிர்மாணம் ஆச்சு. இதே தமோகுணம் மாயை கிட்டேந்து பகு விஸ்தாரமாக ஆகி அந்த தமோகுணத்துக்கிட்டேந்து பஞ்சமகாபூதங்கள் நிர்மாணம் ஆகிறது. மூலமாயா குணாபருத்தி தேதே பூதே கைச்சி ஹோதி ஐசி ஆசங்கா ஹே ஸ்ரோதி கேதலீமாகா. இப்போ பிரம்மத்துக்கிட்டேந்து மூலமாயை உண்டாச்சு. மூலமாயை கிட்டேந்து மூலமாயை பிரசவம் பண்ணி கொடுத்துதான். மூலமாயை கிட்டேந்து மாயை ஜன்மம் எடுத்தது. அந்த மாயை கிட்டேந்து திரிகுணங்கள் ஜன்மம் எடுத்தது. அந்த திரிகுணங்கள்ல இருக்கக்கூடிய தமோ குணத்துக்கிட்டேந்து பஞ்ச மகாபூதங்கள் ஜன்மம் எடுத்தது. இப்படி நீங்க சொன்னபொழுது அந்த மூலமாயை குணாதீதமாக இருக்கும் பொழுது தேதே பூதே கைச்சி ஹோதி, அதனிடத்துல இந்த பூதங்கள் எப்படி ஜன்மம் எடுத்தது அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டு, அது எப்படி இந்த ஜன்மம் எடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு. ஆனீக ஏகே பூதி பஞ்சபூதே அஸ்தி. பஞ்சபூதங்கள் அப்படின்னு 5 பிரிச்சிருக்கே தவிர ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் 5 பூதமும் அடங்கியிருக்கு. தேஹி ஆத்தா கைசி ஸ்திதி பிராஞ்சல கரும். அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுறேன். சூக்ஷ்ம திருஷ்டிச்சே கௌதுக மூலமாயா பஞ்சபூதிக சோதி விமல விவேக கேலா பாகிஜே. எச்சரிக்கப்படுத்துறார் இங்க சமர்த்த ராமதாசர். இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயம். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சூக்ஷ்ம திருஷ்டி தேவை. மூலமாயா பஞ்சபூதிக. இப்போ மூலமாயை கிட்டேந்து பஞ்சபூதங்கள் உண்டாச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம். நேரடியாக ஆகாட்டாலும் மூலமாயை கிட்டேந்து மாயை கிட்டேந்து திரிகுணங்கள், திரிகுணத்தில் இருக்கிற தமோகுணம், தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஆகபத்தத்துல மூலமாயை கிட்டேந்து இந்த பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சூக்ஷ்ம திருஷ்டி தேவை.
அத சூக்ஷ்ம திருஷ்டி தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்து புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா ஸ்ரோதி விமல விவேக கேலா பாகிச்ச, உங்களுடைய மனசையும் புத்தியையும் விமலமாக வச்சுங்கோ. நான் என்ன சொல்லறேனோ அந்த விஷயத்தை அப்படியே சுத்தமா கேட்டு வாங்கிங்கோ. இதெல்லாம் எப்படி ஆச்சு? உங்க கேள்வி இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. மூலமாயை கிட்டே இருந்து எப்படி பஞ்சபூதம் உண்டாச்சுங்கிறது கேள்வி ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். பஞ்சமகாபூதங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு பூதத்தையும் 5 பூதமும் அடங்கி இருக்குங்கிறதையும் சொன்னேன். அதையும் நான் சொல்ல போறேன். அதனால இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சமகாபூதம் 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 சொல்றேன்னு அந்த பஞ்சமகாபூதம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால ஆதி பூதே தீ ஜானாவி, இந்த பூதங்கள் என்னது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ரூபே கைசே ஓலகாவி, ஒவ்வொரு பூதத்தையும் இன்னா பூதம் இது அப்படிங்கிறது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும். மகதேஷோதூன பாகாவி சூக்ஷ்ம திருஷ்டி, சூக்ஷ்ம திருஷ்டினால பஞ்சமகாபூதங்கள் எப்படி மூலமாயிலிருந்து உண்டாச்சுன்னு தெரியணுமானால் மாயை எப்படி இருக்கும், மூலமாயை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற சமாசத்தை ஏற்கனவே வர்ணிச்சுட்டோம். பஞ்சபூதங்களும் என்னதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை தெரிஞ்சுட்டதுனாதான் சூக்ஷ்ம திருஷ்டினால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் நான் சொன்னாலும் நீங்க சூக்ஷ்ம திருஷ்டினாலும் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் இல்லையா? அந்த சூக்ஷ்ம திருஷ்டினால நீங்களே தெரிஞ்சுக்கணுமானால் இதெல்லாம் என்னங்கிறது முன்னாடி உங்களுக்கு விளக்கம் உண்டாகணும். அதை நான் சொல்றேன்னு கேளுங்க. ஓல்கி நாகி அந்தரி தே ஓலகாவி கோனே பரி. நீங்க இதுவரையிலும் ஒரு குதிரைய பார்த்ததே கிடையாது. முதல் தடவை ஒரு குதிரைய பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க எதையோ பார்த்து குதிரை நினைச்சு கூடாது. நீங்க ஒரு நாயை பார்த்து குதிரைன்னு நினைச்ச கூடாது. இல்ல எதையோ பார்த்துன்னு ஒரு மரத்தை பார்த்து குதிரை நினைச்ச கூடாது. அதை எப்படி நீங்க நினைச்சுக்காம இருப்பேள்? குதிரையுடைய லட்சணங்கள்லாம் என்னன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேனால் கரெக்டா குதிரைய பார்த்து குதிரை இப்ப அப்படி சொன்னாரே அந்த வர்ணனை எல்லாம் இந்த பிராணியனா சேர்றது. அப்ப இதுதான் குதிரையாக இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓல்கீனாகி அந்தரி, அடையாளங்கள் உங்க ஹிருதயத்துல தெரியலையானால் தோ ஓலகாவி கோனே பரி, அடையாளமே உங்களுக்கு தெரியலையானால் நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீர்கள்? மனோனி பூதாஞ்சி ஓலகி சத்துரி நாவேக பரிசாவி. அதனாலதான் யாரு புத்திசாலியோ எதையும் தேட போறதுக்கு முன்னாடி எந்த வஸ்துவை தேட போறானோ அது பத்தின விஷயங்கள்ல முன்னாடி தெரிஞ்சுப்பான். அதனுடைய அடையாளங்கள்லாம் என்னங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுப்பான். நாவேக பரிசாவி. அதனால நான் அந்த அடையாளங்களை சொல்றேன். புத்திசாலியாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் உங்க சூக்ஷ்ம திருஷ்டினால் அதை தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். ஜே ஜே ஜட ஆனி கঠিன, எது ஜடமாக இருக்கோ எது ரொம்ப கடினமாக இருக்கோ தேதே பிருத்திவி சே லட்சணம், அதெல்லாம் பிருத்திவியுடைய லட்சணம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. மிருத ஆனி ஓலேப்பன தித்துக்கே ஆப்ப, எதெல்லாம் மிருதுவாக இருக்கோ எதெல்லாம் எதிலெல்லாம் ஒரு கசிப்பு இருக்கோ எதிலெல்லாம் மாய்ஸ்டா இருக்கோ ஓலேப்பனம் அதெல்லாம் தித்துக்கே ஆப்ப, அதெல்லாம் ஜலம் அப்படிங்கிற பூதம்னு தெரிஞ்சுக்கோ. ஜே ஜே உஷ்ண ஆனி சதேஜ, எங்கெல்லாம் ஒரே தேஜஸ்மயமா இருக்கோ எங்க ஒரே உஷ்ணமாக இருக்கோ தே தே ஜானாவே பை தேஜ, அதெல்லாம் தேஜஸ் அப்படிங்கிற பூதம்னு தெரிஞ்சுக்கோ. அதாவது அக்னி. ஆதா வாயோஹி சகஜ நிரோபிஜேல. இப்ப வாயுனா என்னன்னு சொல்றேன். சைத்தன்ய ஆனி சஞ்சல, வாயு ஒரு இடத்துல நிற்காது, சஞ்சலமாக இருந்து நிற்கும். சஞ்சலமாக இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இருக்கிறதுனாலேயே எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறது வாயு தான். அது சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்தா சைத்தன்யத்தோட இருக்கிறதாக அதுதான் தெரியறது.
அதோட சுறுசுறுப்புத்தனம், அது ரொம்ப சைத்தன்யமான வஸ்து மாதிரி அதை காமிக்கும். தோஹா வாயோசி கேவல, அது வாயுன்னு தெரிஞ்சுக்கோ. சூன்ய ஆகாச நிச்சல ஆகாச ஜானாவே. ஆகாசம் அப்படிங்கிற பூதம் சூன்யமாக இருக்கும், நிச்சலமாக இருக்கும், இருந்தபடியே எப்பவும் இருக்கும். இது ஆகாசம்னு தெரிஞ்சுக்கோ. ஐசி பஞ்ச மகாபூதே, இப்படி 5 பூதங்கள் ஓல்கி தராவி சங்கேத்தே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணுங்கிற அடையாளங்கள் என்ன இருந்ததோ அந்த அடையாளங்கள்லாம் சங்கேத்தே உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓல்கி தராவி, அது ஹிருதயத்தை வச்சுக்கோ. அந்த சங்கேதங்கள், அந்த அடையாளங்களை வச்சுக்கோ. ஆத்தா ஏகி பாஞ்ச பூதே சாவத ஐக்கா. இப்ப அர்த்தத்தை நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா, ஒரே பூதத்துக்குள்ள மற்ற பூதங்கள் எப்படி அடங்கி கிடக்கு அப்படின்னு சொல்ல போறேன். சாவதானமாக இருந்து அந்த விஷயத்தை கேளுங்க. ஜே திரிகுணாஹூனி பர தியாச்சா சூக்ஷ்ம விசார யாலாகி அதி தொத்புர ஹோவுன்னு ஐக்கா. எது திரிகுணங்களையும் தாண்டி அக்கறையில இருக்கோ அதை விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் இருக்கே ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விசாரமாக இது இருக்கும். அதனால மேற்கொண்டு நான் என்னெல்லாம் சொல்ல போறேனோ ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களை பத்தி நான் பேச போறேன். சாவதானமாக இருந்துட்டு உங்க கவனத்தை முழுக்க என்னிடத்தை செலுத்தி நீங்க கேட்கணும். சூக்ஷ்ம ஆகாஷாசி கைசி பிருத்திவி. முதல்ல நான் என்ன சொல்ல போறேன், ஆகாசம் அப்படிங்கிற பூதம் இருக்கே, ஆகாசம் அப்படிங்கிற பூதத்துக்குள்ள பிருத்திவி அப்படிங்கிற பூதம் எப்படி இருக்கு, எப்படி உண்டாகிறது, அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல போறேன். தேச்சி ஆதி நிரோபாவி, இது ரொம்ப அருமையான விதமா ஆரம்பிக்கிறார் சமர்த்தர். ஆகாசம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயம், பிருத்திவி ரொம்ப ஸ்தூலமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆகாசம் சூக்ஷ்மமா இருந்துட்டே இருக்கும்போது இப்பேற்பட்ட ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பூதம் அதுல எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் 5 பூதங்களும் இருக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாத்தோடையும் கான்ட்ராடிக்டரியா இருக்கிறது இதுதானே. அதிசூக்ஷ்மம் ஆகாசம், அதிஸ்தூலம் பிருத்திவி. இது ரெண்டும் எப்படி சேர முடியாதுல்லவா? அதனால முன்னாடி அதை எடுத்துக்கிறார். ஏன்னா அதை சொல்லி புரிய வச்சு விட்டோமானால் மற்றதெல்லாம் சுலபமாக புரிஞ்சிடும். சூக்ஷ்ம ஆகாஷி கைசி பிருத்திவி, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தை பிருத்திவிங்கிறது எப்படி இருக்கு, தேச்சி ஆதி நிரோபாவி. முதல்ல அதை நான் நிரூபணம் பண்றேன். ஏதே தாரணா தராவி சோதேஜனி. அடிக்கடி ஒவ்வொரு வரைக்கும் கவனிச்சேனால் இந்த சமாசத்துல உங்க தாரணையை கொடுங்கோ, உங்க சாவதானத்தை கொடுங்கோ, உங்களுடைய கவனத்தை கொடுங்கோன்னு சொல்லிட்டே இருக்கார். ஏன்னா இந்த சமாசத்துல பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அதி சூக்ஷ்மமான விஷயங்களை பத்தி பேச போகிறாருங்க. அதனாலதான் இந்த சமாசத்துக்கு பேரே சூக்ஷ்ம பஞ்சபூதே நிரூபண அப்படின்னு இந்த சமாசத்துக்கு பேரே இதுதான். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களை பத்தி சொல்றதுனால அங்கங்க நிறுத்தி நம்மளை கவனமாயிருன்னு சொல்லித்தரார். அருமையான கிருபை பண்ணி இவ்வளவு வாத்சல்யத்தோட குருநாத்தால் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லித்தரது இந்த ஓவியிலேயே எப்படி பரிமளிக்கிறது பாருங்கோ. மேல நாளைக்கு சபனம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama. Hare Rama,